கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் அவர் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த நாளில் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த 7ஆம் மாதத்தின் கடைசி வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவரே இந்த யூடியூப் வழியாக தேவ செய்தியை ஆண்டவரை கொடுக்கும்படியாகவும் இந்த தேவ செய்தியை கேட்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம்ப்பா. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாளிலே என்ன தலைப்பில் எங்களோடு பேசப் போகிறீரோ ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை காத்து வழி நடத்தும், ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். துதிக்க நமக்கு மேலாமக்கே ஏறெடுக்கிறோம். உடைய சமூகத்தில் அவையோட கரங்களில் கொடுத்து ஜெபிக்கிறோம். சொல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தேவ செய்தியினுடைய தலைப்பு தேவனுடைய சுபாவங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து ஒரு சில குறிப்புகளை நாம் பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலை இருக்கிறது, அது ஒரு விக்கிரகமாக இருக்கிறது. ஆக ஜீவனுள்ளது என்று அதை சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய தேவன் அவர் ஒருவர் தான் ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். அவருக்கென்று எந்த விதமான ரூபங்களும் எந்த விதமான காரியங்களும் கிடையாது. வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் எனப்படுகிறவர்கள் உண்டு. இப்படி அநேக தேவர்களும் அநேக கர்த்தாக்களுக்கும் உண்டாயிருந்தாலும் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. கர்த்தாக்கள் என்று சொல்லி அழைக்கப்படுறாங்க, தேவர்கள் என்று சொல்லி எத்தனையோ இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்று இருந்தாலும் ஆனால் பிதாவாகிய ஒரே தேவன் மாத்திரம்தான் நமக்காக இருக்கிறார். அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். ஆக கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பிதாவின் மூல சித்தத்தின்படி பிதாவின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உண்டாயிருக்கிறோம். நம்மை உண்டாக்கிய பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூலோகத்திலே அனுப்பி தன்னுடைய எல்லா சுபாவங்களையும் அங்கே வெளிப்படுத்தினார். மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்து
அங்கு வீழ்ந்து போனவர்களாக இருந்தார்கள். ஆனால் தேவன் தன்னுடைய சுபாவத்தின்படி தம்முடைய குமாரனை அனுப்பி நம்மை மீட்டு கொள்ளுகிறார். அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். இன்றைக்கு நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். யாத்ராகமம் 20:2-3. உன்னை அடிமைத்தனம் விடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லாரும் எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு சாபத்தில், ஒரு பிரச்சனையில், ஒரு போராட்டத்தில் நாம் அந்த இடத்துல அடிமைத்தனத்தில் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நாம் வாழ்ந்திருக்கலாம். பணப்பிரச்சனை, கடனில் ஒரு அடிமைத்தனத்தில் நாம் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நிலையிலிருந்தெல்லாம் நம்மை மாற்றக்கூடியவர் நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அதுதான் இங்கே அவர் சொல்கிறார், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் வேண்டாம். இந்த உலகத்தில் நிறைய தேவர்கள் உண்டாயிருக்கலாம், கர்த்தாக்கள் உண்டாயிருக்கலாம். ஆனால் உனக்கு அவர்கள் வேண்டாம். உன்னை உன் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்த நான், உன்னை தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே உன் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நான் உனக்கு போதுமானவராயிருக்கிறேன். ஆக என்னுடைய சுபாவங்கள் உன் வாழ்க்கையை மாற்றுகிறதாய் இருக்கிறது. நீ எதில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாயோ அதிலிருந்தெல்லாம் நான் என்னிடத்தில் இருக்கிற சுபாவத்தினாலே நான் உன்னை மீட்டு கொள்ளுகிறவராய் இருக்கிறேன். உன்னை மீட்டு கொள்ளுகிற கர்த்தராகிய தேவன் நான் ஒருவரே என்று அங்கே சொல்கிறார். ஆக தேவனுடைய சுபாவங்கள் 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 3-4 வசனங்களை பார்க்கிறோம். முதலாவது காரியம், கர்த்தர் இரக்கமுள்ளவர். கர்த்தர் இரக்கமுள்ளவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அடிமைத்தனத்திலேயே வாழ்ந்து அடிமைத்தனத்திலேயே ஒன்றுமில்லாமல் போகாதபடிக்கு, அடிமைத்தனத்திலேயே வீழ்ந்து போகாதபடிக்கு தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினை மரித்தோரிலிருந்து எழும்ப பண்ணி அழியாதது, மாசற்றது, வாடாதது 3 விதமான தன்மையுள்ள சுதந்திரத்திற்கு எதுவாக. ஆக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் எப்படிப்பட்டது? அது அழிக்க முடியாது, எந்த மனுஷனாலும் அழிக்க முடியாது, அழியாத ஒன்றாக அது இருக்கிறது. அடுத்து அது மாசற்றது, எந்த விதமான குறையும் எந்த விதமான குற்றங்களும் சொல்ல முடியாத மாசற்றது, வாடாதது, வாடி தொய்ந்து போகாத சுதந்திரத்துக்கு எதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தம்மை மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையை தேவன் மறுபடியும் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான அந்த சுதந்திரத்துக்காக நம்மை மறுபடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெனிப்பித்தார், அவருடைய இரக்கத்தின்படி என்று சொல்லி பார்க்கிறோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 126ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை பார்க்கிறோம். சங்கீதம் 126 9-10. அவருக்கு விரோதமாக நாங்கள் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு எங்களுக்கு முன்பாக வைத்த அவருடைய நியாய பிரமாணங்களின்படி நடக்கத்தக்கதாக நாங்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் போனோம். சங்கீதக்காரர் போலவாக சொல்லுகிறார், அவருக்கு கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களாம்.
அவருடைய தீர்க்கதரிசிகளாகிய ஊழியக்காரரை கொண்டு தேவன் இவர்களுக்கு கொடுத்த கட்டளைகள் பிரமாணங்களிலே நடக்காமல் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனார்களாம். ஆனாலும் அப்படி செவி கொடுக்காம கீழ்ப்படியாமல் போனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இவ்வளவு நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நாம் வாழ்ந்திருக்கலாம். இவ்வளவு நாட்கள் நாம் தேவனுடைய வார்த்தைகளை ஒரு பொருட்டாக எடுக்காமல் நாம் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் இரக்கமும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. மன்னிப்பு இரக்கம் என்றல்ல, இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை பார்க்கிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26, 27. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. பிறனுடைய அந்த நாட்களில் கடன் என்று சொல்லி ஒருத்தன்ட்ட வாங்கணும்னு சொன்னால் வஸ்திரத்தை கொடுத்துட்டு வாங்கிக்குவாங்க. வஸ்திரத்தை கூட கடனாக வாங்கிக்கிறவங்க அந்த நாளில் இருந்தாங்க. ஆக அதை நீ பொழுது போகும் முன்னே அவனுக்கு கொடுத்துரு. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம். அதுதான் அவன் உடம்பை மூடிக்கொள்கிற வஸ்திரம், வேறு எதுவுமே கிடையாது. அது அவன் போர்வை, அவன் தான் உடலை போர்த்தி கொள்ளுகிற ஒரு போர்வை. அது வேறு எதுனாலே அவன் போர்த்து படுத்து கொள்வான். அவன் என்னை அப்படி எதுவுமே போர்த்து கொள்ள நீ கொடுக்கலன்னு சொன்னால் அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். ஆக அந்த நாட்களில் பொருள்களை கொடுத்து தங்களுடைய உடைமைகளை கொடுத்து அந்த இடத்துல கடன் வாங்கினார்கள். அந்த எல்லா நிலையிலிருந்தும் கர்த்தர் அங்கே மாற்றினவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறாரு, நான் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். நீ அவன் மாலையில் அவன் போத்திக்கிறதுக்கு வேணும், ராத்திரி அவன் படுத்துக்கும் போது அவன் போத்தி கொள்றதுக்கு அந்த துணி வேணும். ஆக சாயங்காலத்தில் அதை அவனுக்கு கொடுத்துரு. ஆக இனி அதை செய்ய வேண்டும். ஆக அவன் என்னை நோக்கி ஒருவேளை முறையிட்டானா, ஆண்டவரே குளிருதுப்பா, என் உடைய நான் அடமானமாக நான் கொடுத்தேன், அவன் திருப்பி கொடுக்கல, எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டேங்கிறான், எனக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே, எனக்கு நீங்கள் ஒரு ஆறுதலை தாங்கப்பா, எனக்கு நீங்கள் ஒரு விமோச்சனத்தை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி கேட்கும்போது தேவன் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து அவனுக்காக நம்மிடத்தில் வழக்காடுகிறவராயிருக்கிறார். நமக்காக மற்றவரிடத்தில் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம் பார்க்கிறோம். யாத்ராகமும் 33ஆம் அதிகாரம் 17 முதல் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உமது மகிமையை எனக்கு காண்பித்தருளும். இந்த இடத்துல மோசே ஒரு காரியத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும், உம்மை முழுமையாக உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஆக என்னை நீ பேர் சொல்லி நீ அழைத்திருக்கிறீர், என்னை நடத்தி இருக்கிறீர், ஆகவே நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் கேட்கிறார். அவர் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். நான் என் தயையெல்லாம் நான் கடந்து போக பண்ணி என்னுடைய நாமத்தை உனக்கு நான் கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல்
இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் இரக்கமாயிருக்கிறார். யாருக்கு இறங்க வேண்டும், யாருக்கு இரக்கம் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் உள்ளவராயிருக்கிறாரோ அவர்களுக்கு இறங்குகிறவராயிருக்கிறார். இங்கே மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், உம்முடைய பிரசன்னத்தை நான் பார்க்க வேண்டும், உம்முடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எவன் மேலே இரக்கமாக இருக்கேன்னு நினைக்கிறனோ நான் இரக்கமாக இருப்பேன். உன் மேலே நான் இரக்கம் உள்ளவராக இருக்கிறேன். ஆனாலும் ஒன்று, நீ என் முகத்தை நீ பார்க்க மாட்டாய், நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இந்த இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ இங்கே கண்மலையில் நில்லு என்று சொல்கிறார். இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் மோசே விரும்புகிறதை கர்த்தர் அங்கே அவனுக்கு செய்கிறார். ஆக தேவனிடத்திலே அவன் கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய தயை எனக்கு கடந்து போக பண்ணும் என்று சொல்லி கெஞ்சி கேட்கிறான். தேவன் அவன் மேல் இரக்கம் பாராட்டி அங்கே அவனுக்கு தன்னுடைய மகிமையை காண செய்கிறவராயிருக்கிறார். அங்கே 22ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் நான் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், முகத்தும் காணப்படாது. அவர் கர்த்தர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடினால் மோசே கேட்ட அந்த காரியத்திலே தேவன் இரக்கம் பாராட்டி இரக்கத்தினாலே தம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறார். தம்முடைய சாயலை வெளிப்படுத்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், நான் எவன் மேல் இரக்கமுள்ள சித்தமுள்ளவராய் இருக்கிறனோ அவன் மேல் இரக்கமுள்ளவராயிருப்பேன் என்று சொன்ன தேவன் இங்கே உபாகமம் 4:31 பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை அழிக்க மாட்டார். ஏன்? அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால். ஆக கைவிடுவதில்லை. தாய் தன் பாலகனை மறப்பாள், அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். தாய் பாலகனை மறந்தால் நாம் மறக்க மாட்டேன் என்று சொன்ன தேவன் இரக்கம் உள்ளவராக இந்த இடத்துல கைவிடாத தேவனாக அவர் இருக்கிறார். என கருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே உங்கள் மேல் தேவன் இரக்கம் உள்ளவராய் உங்களை கைவிடாதபடி உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து உங்களை தேவன் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். உன்னை அழிக்கவும் மாட்டார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனையிலே இப்படியே என் வாழ்க்கை போயிடுமோ, இப்படியே என் வாழ்க்கை ஒளிஞ்சு போயிடுமோ, இல்லைங்க. தேவன் உங்களை அப்படி அழிக்கிறவர் அல்ல. தேவன் ஒருவரையும் பொல்லாங்கினால் அழிக்கிறவர் அல்ல, பொல்லாப்பினால் அழிக்கப்படுகிறவர் அல்ல. தேவன் அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக தேவன் 3 காரியங்களை இரக்கமுள்ளவராயிருந்து இங்கே செய்கிறார். கைவிட மாட்டார், 2வது அழிக்க மாட்டார், 3வது ஆணையிட்டு கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறக்கவும் மாட்டார். அதை தேவன் உடன்படிக்கையாக வைத்திருக்கிறார். ஆக அந்த வாக்குத்தத்தமாகிய உடன்படிக்கையை அவர் மறக்கவும் மாட்டார். அவர் நினைவு கூறுவார். உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்கு கொடுத்தேன் இல்லையா? நிச்சயமாக இப்போ நீ அழுதுட்டு இருக்கிற,
இப்போ உன் தேவைக்காக நீ அழுகிற, உன் தேவைகளை நிச்சயமாக நான் சந்திப்பேன். நீ இப்போ உன் சுகத்துக்காக அழுதுட்டுருக்க, உனக்கு நான் சுகத்தை கொடுப்பேன், உனக்கு நான் பலத்தை கொடுப்பேன். உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாக இருக்கும். உன் சுகவீனத்தை எல்லாத்தையும் நீக்கி உன்னை சுகமாய் தங்க பண்ணுகிற உன் தேவனாகி கர்த்தர் நான் தான் உனக்கு ஆக உன்னை சுகமாய் இருக்க பண்ணுவேன். தேவனுடைய வாக்குத்தத்தம் அங்கே இருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் நிருபம், யாக்கோபு எழுத நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு எழுத நிருபம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். பொறுமையாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் இந்த நேரத்தில் இந்த பொறுமையில் யோபு என்கிறவனை யோசிச்சு பாருங்கள். அவனை குறித்து யோசிங்க. அவன் வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தருடைய செயல் என்ன, அவருடைய செயலின் முடிவு என்ன என்பதையும் நீங்கள் காணுங்க. இங்கே பார்க்கிறோம், கர்த்தர் மிகுந்த இரக்கமும் உருக்கமும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறார். யோபுவின் மேல் மிகுந்த உருக்கம் உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக அங்கே தேவன் இருக்கிறார். யோபுவின் மேல் உருக்கமும் இரக்கமும் உள்ள தேவனாக இருந்து தேவன் யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார். யோபுவுடைய வாழ்க்கையில் அவன் எவைகளையெல்லாம் இழந்தானோ, இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டிப்பான நன்மைகளாக தேவன் கொடுத்தார். இழந்து போன பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். இழந்து போன மிருகங்களை ரெண்டத்தனையாய் கொடுத்தார். இழந்து போன எல்லா விளைச்சல்களையும் ரெண்டத்தனையாய் கொடுத்தார். அவன் இழந்து போனது எல்லாம் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொண்டான். பொறுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவார்கள். அவர்கள் நாம் யோபு இரக்கத்தை பெற்றது போல நாமும் இரக்கத்தை பெற வேண்டுமானால், கர்த்தர் நம்மேல் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் இந்த செய்தி கேட்கிற இந்த நிமிடம் முதல் கொண்டு இரட்டிப்பான நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தருகிறவராய் இருக்கிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். எப்படிங்க? நம்மை அந்தகாரத்தினின்று, அடிமைத்தனம் என்கிற அந்த அந்தகாரத்திலிருந்து, பிரச்சனைகள், தரித்திரியம், போராட்டம் என்கிற அந்த அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய, அவருடைய ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததிங்க. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம். நீங்கள் ராஜரிக ஆசாரிய கூட்டம், ஆளுகை செய்யக்கூடிய ஆசாரிய கூட்டத்தில் இருக்கிறவர்களாக இருக்கீங்க. பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அப்போ அவருடைய பிள்ளைகளாகி நாம் ஐஸ்வர்யத்தில் தரித்திரராக இருக்கிறோம் என்று சொன்னார். தேவன் நம்மை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஐஸ்வர்ய சம்பன்னராய் தேவன் நம்மையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் அந்தகாரத்திலிருந்து வெளிப்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. அந்தகாரத்திலிருந்து என்னை மீட்டெடும் ஆண்டவரே. என்னை கர்த்தாவே தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, ஆண்டவரே, ராஜரிக ஆசாரிய கூட்டமாக,
பரிசுத்த ஜனமாக, உம்முடைய சொந்த ஜனமாக என்னை எடுத்துக்கொள்ளும். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. நீ அந்தகாரத்தில் இருந்தப்ப நீ தேவனுடைய ஜனங்களாக இருக்கவில்லை. இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாக இருக்கிறீர்கள். நாம் அதை உணரலைங்க. நம்ம ஜெபம் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே, அப்பா எப்படியா இந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டவரே, அப்பா இறங்குங்கப்பா. மூணாம் மனுஷனை போல கேட்குறோம். ஆனால் ஆண்டவரிடத்துல உரிமையுள்ள அப்பா பிதாவே என்று சொல்லுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆக இங்கே பார்க்கிறோம், இப்பொழுது அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவராக இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர், உங்களுடைய வேதனைகள் யாவையும் நீக்குகிறவர், உங்களுடைய மன பாரங்களையெல்லாம் நீக்குகிறவர், உங்களுடைய எல்லா பண கஷ்டங்களையும் மாற்றி போடுகிறவர் கர்த்தர் எல்லா காரியங்களையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆக முன்னாடி நீங்கள் இரக்கம் பெறாதபடியினால் அந்தகாரத்தில் இருந்தீர்கள். அந்தகாரத்தில் இருந்ததோடு மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாவற்றிலும் பொறுமை இல்லாமல் இருந்தீங்க. ஆக நீங்கள் மட்டும் பொறுமையாக இருங்க. கர்த்தர் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 9:16 விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நான் அங்கே போய் கேட்குறேன், நான் இவங்கள்ட்ட போய் கேட்குறேன், இவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாமா, அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாமா, இப்படி விரும்புகிறவனாலும் அல்ல, இப்படி ஓடி ஓடி திரிகிறவனாலும் அல்ல, இறங்குகிற கர்த்தர் ஒருவரால் தான் ஆகும், இறங்குகிற தேவனாலே ஆகும். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கு பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆக என்னுடைய நாமம் பூமியில் எங்கு பிரஸ்தாபமாகும்படிக்கும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லியிருக்கிறது. பார்வோனுடைய சொன்னதை வேதேவன் சொல்லியிருக்கிறார். யாதலால் எவன் மேல் இரக்கமாய் சித்தமாய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாய் இருக்கிறார். ஆக தேவன் எவன் மேல் இரக்கம் உள்ளவராய் சித்தம் உள்ளவராய் இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். எவனை கடினப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில், அநேகருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, அவங்க இருதயம் கடினப்பட்டு இருக்கும், கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க, ஆனால் அவங்களுக்கு இறங்கவே மாட்டாங்க. அதனால தான் வேதாந்தத்தில் நீதிமொழி சொல்லியிருக்கிறது, தூரத்தில் உள்ள சகோதரன் வீட்டில் போவதுக்கு பார்க்கலாம் உன் அண்டை வீட்டில் உள்ள அயலானே வாசி என்று சொல்லி. நீ கூட பிறந்தவன்கிட்ட கேட்டு உன் உதவியை கேட்டு நீ நாடி ஓடி போகிறது கடை, நீ பக்கத்தில் இருக்கிறவன்ட்ட போ. கர்த்தர் யார் மூலமாக இரக்கம் பாராட்டுவாரோ அவர்கள் மூலமாக உனக்கு இரக்கம் பாராட்டுவார். யார் மூலமாக உனக்கு இரக்கம் செய்ய வேண்டுமோ அவர்கள் மூலமாக உனக்கு இரக்கம் செய்வார். நிச்சயமாய் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? சங்கீதம் 111ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், சங்கீதம் 111:4, அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். நம்மளை நினைவு கூறுங்க. அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். நம்ம அவர் செய்த அதிசயத்தை நினச்சி பாருங்கள். கொரோனாவில் எத்தனை பேர் இறந்தாங்க வியாதியில். இன்றைக்கி இத்தனை வருஷமாக நம்ம வாழ்ந்து வரமே, நமக்கு ஜீவனை கொடுத்தது யாருங்க? நமக்கு இடையில் எவ்வளவோ பலவீனங்கள், வியாதிகள், எவ்வளவோ போராட்டங்கள் எல்லாம் வந்துச்சு. ஆனால் அவை எல்லாவற்றில் நம்மை காத்து நடத்தினது யாருங்க? கர்த்தர். எவ்வளவோ குறைவுகள், எவ்வளவோ குறைவுகள், எவ்வளவோ போராட்டங்கள் மனுஷர்களால், வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், எல்லா இடத்துலையும். ஆனால் எல்லா இடத்துலேயும்
நம்மை தேவன் பாதுகாத்தவராயிருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 103ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பார்க்குறோம். சங்கீதம் 103:8. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இரக்கமுள்ளவர் மாத்திரமல்ல, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். யோவேல் 2:12-13. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். என்னிடத்தில் திரும்புங்கப்பா. நீ மனுஷனிடத்தில் திரும்ப வேண்டாம், என்னிடத்தில் திரும்புங்க. கர்த்தாக்களை நம்பி போக வேண்டாம், தேவர்களை நம்பி திரும்பி போக வேண்டாம், என்ன நோக்கி திரும்புங்க. இப்பொழுதே நீ உபவாசத்தோடும் உன் அழுகையோடும் உன் புலம்பலோடும் உன் முழு இருதயத்தோடும், உன் புலம்பல் எல்லாத்தையும் உன் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்ப. அண்ணால நிறையா தடவை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அண்ணால நாம் பார்க்குறோம், அண்ணாளுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவு அவமானம். அவளுக்கு பிள்ளை இல்லைன்ற ஒரு காரியத்தினால, கர்த்தர் அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்ற ஒரு காரணத்தினால அவருடைய சக்கலத்தை அவளை மிகவும் விசனப்படுத்துவார். ஒரு பண்டிகை நாள், ஒரு நல்ல நாள் என்று எந்த நாள் வந்தாலும் அந்த நாளில் அங்கே அவள் மிக அதிகமாக அவளை விசனப்படுத்துவார். ஆக இந்த இடத்துல சொல்லது போல அவள் அந்த இடத்துல அழுகையோடும் புலம்பலோடும் ஆனால் முழு இருதயத்தோடும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனான். ஆண்டவருடைய ஆலயத்தில் அழுது தன்னுடைய எல்லா மன கிளேசத்தையும் கொட்டி தீர்த்தா. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணா, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், இரக்கமுள்ளவராக இருந்தார். இங்கே பார்க்கிறோம், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அத்தனை வருஷம் வந்தால் அண்ணா, அத்தனை வருஷமும் தாம் புடவையால் தாம் முகத்தை தொடச்சிக்கிட்டு அழுது 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 தொடச்சிக்கிட்டு சாப்பிடாமல் அப்படி தான் இருந்தா. ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது, இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு முடிவு பண்ணா, இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபம் பண்ணினா. நீங்கள் தேவ சபைக்கு போங்க, தேவ ஆலயத்துக்கு போங்க, அங்கே போய் ஜெபம் பண்ணுங்க. தேவ செய்தியை கேட்டு அந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய எல்லா கண்ணீரையும் துடைக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆக இங்கே பார்க்கிறோம், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சார் இல்லையா, அந்த தீங்குகளுக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். அதுக்காக தேவனாய் மனஸ்தாபப்படுறவராக இருக்கிறார். நம்ம எப்போ தெரியுமா, நம்ம இருதயத்தை முழு இருதயத்தோடும் ஆண்டவரிடத்தில் திரும்பணும். ஆண்டவருடைய சபைக்கு போகணும். ஆண்டவருடைய சபையில் போய் அழுது ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். இரக்கமுள்ள தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். இங்கே வேதவசனம் சொல்லது போல அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், அவர் உன்னை அழிக்கவும் மாட்டார், உனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை மறக்கவும் மாட்டார். அதை மனசில் வச்சுக்கிங்க. கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தேவன் மறக்க மாட்டார். தேவன் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆக முதலாவது காரியம், நம் தேவனுடைய சுவாபம் இரக்கமுள்ளவர். இரண்டாவது, நம்முடைய தேவனுடைய சுவாபம் கர்த்தர் நீதி உள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நீதி உள்ளவர். எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எஸ்ரா 9 அங்கே பார்க்கிறோம்.
9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதி உள்ளவர். ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நீதியுள்ளவர். ஆகையால் நீ நீதி உள்ளவர்ன்றனால நாங்கள் இந்நாளில் இருக்கிறது போல, நம்முடைய வாழ்க்கையில் இந்த செய்தி கேட்குறீங்களே, இந்நாளில் இருக்கிறது போல நாமெல்லாம் தப்பி மீந்திருக்கிறோம். இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்துக்குள்ளானவர்கள், இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன். அவன் பிரார்த்தனை பண்ணானா, ஜெபம் பண்ணானா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் தப்பி மீந்திருக்கிறோம், உங்களுடைய நீதியினால் நாங்கள் உனக்கு முன்னாடி நிற்கக்கூட தகுதி இல்லாதவங்கப்பா என்று அங்கே அவன் பிரார்த்தித்தான். ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம். 1 ரோமர் 1:16-17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷமானது தேவ பலனுள்ளதாக இருக்கிறது. பைபிள் வாசிக்கிறீங்களா? நீங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷங்களை நீங்கள் வாசிக்கிறீங்களா? எத்தனை தடவை உங்களால் வாசிக்க முடியுமோ அதை வாசிங்க. அதில் இருக்கிற அந்த அற்புதங்களை எல்லாம் வாசிங்க. அந்த அற்புதங்களை எப்படி தேவன் அவர்களுக்கு செய்தார், தானாக போய் எப்படி செய்தார், அவரிடத்தில் கேட்டு எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று எல்லாவற்றையும் அந்த இடத்துல, அந்த சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அது உங்களுக்கு தேவ பலனாக இருக்கும். அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினில் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன் தெரியுமா சுவிசேஷத்தை வாசிக்க சொல்கிறேன்? விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. விசுவாசத்தினால தான் அந்த தேவ நீதி, கர்த்தருடைய நீதியே நமக்கு உண்டாகுது. விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக தேவ நீதி அந்த சுவிசேஷத்தில் தியானிக்கிறதுனால நம்மிடத்தில் வெளிப்படுத்தப்படுது. கர்த்தருடைய நீதி நமக்கு வெளிப்படுத்தப்படுது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவோமே, நீதியை தேடுவோம், கர்த்தருடைய நீதியை தேடுவோம். ஆண்டவரே, உம்முடைய நீதி எனக்கு தாங்கப்பா, உம்முடைய நீதி எனக்கு தாங்க, உம்முடைய நீதி எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேடுங்க, அதை தேடுங்க. கர்த்தாவே, உம்முடைய நீதி எனக்கு காட்டும் என்று சொல்லி கேளுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு முன்பாக அவருடைய நீதிக்கு நாம் பசித்தாகம் உள்ளவர்களாக இருக்கிறோமா? கர்த்தர் நிச்சயமாய் அவருடைய நீதியை நம்மிடம் விளங்கச் செய்ய வல்லவராக இருக்கிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கிறோம். 9:4. சங்கீதம் 9:4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். 8ஆம் வசனத்தில் பாருங்கள்,
அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆக சகல ஜனங்களுக்கும் நீதி செய்கிறவராய் அவர் இருக்கிறார். செம்மை நீதி செய்கிறதுல கூட பாருங்கள், செம்மையாய் நீதி செய்வார். சரியானபடி அவர் நீதி செய்வார். செம்மையாய் அவர் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு அவர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 71 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். 1-2 வசனங்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். கர்த்தர்கிட்ட அவன் கேட்குறான், நான் ஒருபோதும் வெட்கமடையக்கூடாது ஆண்டவரே, நான் ஒருபோதும் வெட்கமடையக்கூடாது. நம்ம என்னைக்காவது சொல்லியிருக்கோமா, ஆண்டவரை நான் என்ன ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கமடையவில்லை. அவங்க முகங்கள் ஆசீர்வாதம் உள்ளதாக இருந்தது, பிரகாசம் உள்ளதாக இருந்தது. 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். சங்கீதம் 71:2, உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், உமது செவியை எனக்கு சாய்த்து என்னை இரட்சியும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும். ஆண்டவரே, என்னுடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் உம்முடைய நீதியிலிருந்து நிமித்தம் என்னை விடுவித்தருளும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் தான் விடுவிக்க முடியும். உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும், என் செவியை சாய்த்து என்னை இரட்சியும். உம்முடைய செவியை சாய்த்து என்னை ரட்சியும். ஆண்டவரே, நான் என்ன ஜெபம் பண்ணுறனோ, நான் என்ன காரியத்தை கேட்குறனோ, அந்த கேட்குற காரியங்களை நீர் கேட்டு என்னை ரட்சியும், அதிலிருந்து என்னை நீர் மீட்டு விடும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. அதே 71ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம், 71ஆம் சங்கீதம் 15 முதல் 21 வசனங்களை நாம் பார்க்கிறோம். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். நான் எவ்வளவு நீதி, எவ்வளவு இரட்சிப்பு என்று நான் சொல்லுவேன். ஆனால் அவன் தொகையை என்னால் எண்ண முடியாது. நான் சொல்கிறதை என்னால் எண்ண முடியாது. கர்த்தாவே, ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். ஆண்டவரே, உம்முடைய நீதியை பற்றி தான் நான் மேன்மை பாராட்டுவேன். என்னுடைய காரியங்களை குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன், உம்மை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன். 18ஆம் வசனத்தில் பாருங்கள், இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் ஒரு பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிறு உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. இங்கே ஆண்டவரிடத்தில் கேட்குறான், இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் ஒரு பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? கர்த்தருடைய நீதி உன்னதமானது. ஏன் தேவன் நீதி உள்ளவர்? அவர் உன்னதமானவர். ஆகவே அவருடைய நீதியும் உன்னதமானதாய் இருக்கிறது. ஆக நம்முடைய தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 30:17-18, நீங்கள் மலை உச்சியின் மேல் ஒரு கம்பத்தைப் போலவும் மேட்டின் மேல் ஒரு கொடியைப் போலவும் மீந்திருக்கும் மட்டாக ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த நீங்கள் அனைவரும் ஓடி போவீர்கள். ஒருவன் பயமுறுத்த 1000 பேரும் 5 பேர் பயமுறுத்த அனைவரும் ஓடி போயிடுவீங்க. ஆனாலும் உங்களுக்கு இறக்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உன் வாழ்க்கையில் நீ மறைஞ்சு ஒளிஞ்சு வாழ்கிற,
ஐயோ இந்த கடங்கான நம்மளை கடனுக்காக வருவானே, ஐயோ இந்த காரியத்துக்காக நான் என்ன செய்வேன் என்று ஒளிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் சொல்லுகிறார், ஆனாலும் உனக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நீதி செய்கிற தேவனாய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்கு காத்திருப்போம், நீதியுள்ள தேவனுக்கு காத்திருப்போம். அவர் பாக்கியவான்களாக நம்மை மாற்றுவார். நாம் பாக்கியமுள்ளவராயிருப்போம். ஏசாயா 28 அதிகாரம், ஏசாயா 28 அதிகாரம் 16-17. ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அழித்துவிடும், மரவிடத்தை ஜலப்பிரவாகம் கொண்டு போகும். தேவன் நீதியை தூக்கு நூலாக பிடிக்கிறவர். நமக்கு நீதி செய்யும்படிக்கு, தேவன் நமக்காக நீதியை பாராட்டும்படிக்கு அந்த இடத்துல கர்த்தர் தூக்கு நூல் பிடிக்கிறவராயிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 32 அதிகாரம் 16 ஏசாயா 32:16-17 பாருங்கள். ஏசாயா 32:16-17. வனாந்தரத்தில் நியாயம் வாசமாயிருக்கும், செழிப்பான வயல்வெளியிலே நீதி தங்கி தரிக்குமா. எங்கங்க? செழிப்பான வயல்வெளியில் தான் நீதி தங்கி தரிக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் செயல்பான வயல்வெளின்றது எது? நம்ம இருதயம். நம்ம இருதயம் செழிப்பான வயல்வெளியை போல இருக்கணும். அப்போ தான் கர்த்தருடைய நீதி நம்ம இருதயத்தில் தங்கி தரிக்கும். அந்த நீதி என்ன செய்யுமா? அது கிரியை சமாதானமும், நீதியினுடைய பலன், அதன் கிரியை சமாதானத்தை கொடுக்கும். அந்த நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா, என்றும் உள்ள அமைதியும் சுகமுமா. அது சமாதானம் உள்ளது, அமைதி உள்ளது, சுகம் உள்ளது. அதன் கிரியை சமாதானம், அதனுடைய பலன், நீதியின் பலன் என்றும் உள்ள ஒரு அமைதி, ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். ஏசாயா 16:5, ஏசாயா 16:5 பார்க்கிறோம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும், நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே விற்றிருப்பார். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடே விற்றிருப்பார். கிருபையினாலே சிங்காசனம் உறுதிப்படும், ஸ்தாபிக்கப்படும். ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னால் உறுதிப்படும், உருவாக்கப்படும். ஆக கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்தில் நியாயாதிபதியாய் உண்மையோடு வெற்றியிருப்பார். உங்களுடைய வழக்கு, உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுக்கு மற்றவங்களோடு இருக்கிற பிரச்சனை, உங்களுக்கு மற்ற எல்லா காரியங்களில் இருக்கிற பிரச்சனை, ஆக இந்த எல்லாவற்றிலும் நியாயாதிபதியாக நீதி செய்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆக அவர்கிட்ட முதல்ல வாங்க. ஏன் இன்னும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கல? ஆண்டவரை, நீர் நியாயாதிபதியாக இருக்கிறீரே, நீர் நீதி உள்ளவராச்சே, எனக்கு நீதி செய்யும், எனக்கு நீர் நியாயாதிபதியாக இருந்து எனக்கு நீ நீதி செய்யும் கேளுங்க. கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து உங்களுக்கு நீதி செய்கிறவராயிருக்கிறார். 1 யோவானின் புத்தகம் 3 அதிகாரம் 7 1 யோவான் 3:7. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதிருங்கள்.
பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவராய் இருக்கிறான். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். ஆக நீதி செய்கிறவன் கர்த்தரை போல நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நாம் நீதி உள்ளவர்களாக இருப்போம். யாருக்கு அநீதி செய்ய வேண்டாம், யாருக்கு அநீதியாக நம்ம செயல்பட வேண்டாம். கர்த்தர் நீதி உள்ளவர். அவருடைய பிள்ளைங்க, அவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் மறுபடியும். ஆக நம்முடைய வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூன்றாவது காரியம், கர்த்தர் தயவுள்ளவர். கர்த்தர் தயவுள்ளவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சுவாபம் தயவுள்ளதாக இருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சங்கீதம் 69:16. கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேட்டருளும். உம்முடைய தயை நலமாயிருக்கிறது. கர்த்தாவே என் ஜெபத்தை கேளுங்கப்பா. உங்கள் தயை நலமாய் இருக்கிறதுப்பா. நீர் பாராட்டுற தயை நலமாய் இருக்கிறது. எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது, எனக்கு தேறுதலாக இருக்குது. அநேக ஆறுதலையும் தேறுதலையும் தேடி எங்கெங்கேயோ மனுஷரிடத்தில் ஓடுறாங்க. ஊழியக்காரனும் மனுஷன் தானே. ஆக நீங்கள் இப்போ எங்கே போனாலும் சரி, தேவன் உங்களுக்கு தயை செய்கிறது நலமாய் இருக்கிறது. உமது உருக்கமான இரக்கங்களின்படி என்னை கடாட்சித்தருளும் என்று சொன்னார். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தீத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையையும், ஆக நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயை நம்மை பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினார். பரிசுத்தாவின் புதிதாக்குதலினால் நம்மை இரட்சித்தார். பரிசுத்தாவியுடைய புதிதாக்குதலினாலே தேவன் நம்மை இரட்சித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். எபேசியர் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒருவருக்கொருவர் மன உருக்கமும் தயவையும் உள்ளவர்களாக இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் பிறரை மன்னிங்க. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை போல தயை உள்ளவர் தேவன். தயவுள்ள அந்த தேவன் நமக்கு தயை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் நாம் மற்றவர்களுக்கு தயை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சக மனுஷர்களுக்கு தயை பாராட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். பிலிப்பியர் 2:12-13. ஆதலால் பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். நான் உங்கள்கிட்ட தூரமாக இருக்கிற இப்பொழுதும், சமீபமாக இருக்கும்போது மாத்திரம் இல்லை, இப்போதும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையிலிருந்தும் எல்லா அந்தகாரத்திலிருந்து வெளிவருவதற்கு கர்த்தாக்களையும் தேவர்களையும் நம்பி போகாதீங்க. நம்மை தாயின் கருவிலை கண்டெடுத்த ஒரே தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன். அந்த தேவனுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். ஏனெனில் தேவனே தம்முடைய சித்தத்தின் தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய சித்தம் எப்படிப்பட்ட சித்தம் தெரியுங்களா?
தயவுள்ள சித்தம். அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனம் பார்க்கிறோம். எபேசியர் 5:6 பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. பிலிப்பியரில் பார்க்குறோம், தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மள உண்டாக்குறார். நமக்கு ஒரு விருப்பத்தையும் உண்டாக்குறாரு, அந்த விருப்பத்துக்குரிய செய்கையும் நம்மள உண்டாக்குறாரு. இங்கே எபேசியரில் பார்க்குறோம், தயவுள்ள சித்தத்தின்படி நன்மை கிறிஸ்து மூலமாய் நம்ம சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரராகும்படி தேவன் முன் குறித்திருக்கிறார். சுவிகார புத்திரராகும்படி தேவன் முன் குறித்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அவருடைய பிள்ளைகளாகும்படி தேவன் முன் குறித்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 21-22 பாருங்கள். ரோமர் 11:21-22 சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். தேவனுடைய தயவை பார், அவருடைய கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயையும் காண்பித்தார். கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி இல்லையா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன்ற செய்தியை கேட்டிருப்பீங்க. கர்த்தர் என் இருளிலே எனக்கு வெளிச்சமாக இருப்பார் என்ற செய்தி. ஆக விழுந்தவரிடத்தில் தேவன் கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். அந்த தயவில் நிலைத்திருப்பேன்னு சொன்னால் உனக்கு தயவு கிடைக்கும். நீ நிலைத்திருக்கலன்னு சொன்னால் வெட்டுண்டு போவ. நீயே கர்த்தரை விட்டு அந்த உறவை விட்டு வெட்டுண்டு போவ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்தில் தயவை காண்பிக்கிற அந்த தேவன் அந்த தயவிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் இருப்போமானா தேவனுடைய தயவு நமக்கு கிருபை செய்யும். 1 கொரிந்தியர் 13:4 சொல்லுகிறது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்மகிட்ட அன்பு இருக்கா? தேவ அன்பு இருக்கா? தேவ அன்பு இருக்குமானா தேவ சுபாவமாகிய அந்த தயவு நம்மகிட்ட இருக்கும். நம்ம சக மனுஷர்களுக்கு தயவு பாராட்டுகிறவர்களாக இருப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2:4 தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ என்று அங்கே பார்க்கிறோம். பவுல் எழுதும்போது அங்கே சொல்லுகிறார், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது. நீ எல்லாவற்றிலும் நல்லா ஆகணும்னு உன்னை ஏவுகுது. அவருடைய தயவு, அவருடைய பொறுமை, அவருடைய நீடிய சாந்தம், இந்த 3னுடைய ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணிடாதீங்க. தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இது 3இன் ஐஸ்வர்யத்தையும் நாம் அசட்டை பண்ணாதபடிக்கு நாம் குணப்படுவோம். தேவ தயவு நம்ம குணப்படும்படி நம்ம ஏவுதுன்னு சொல்லி நாம் குணப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராயிருக்கிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 2 சாமுவேல் 22-26 தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமனாகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடானவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர். நாம் தயை பாராட்டுவோம் சக மனுஷர்களுக்கு. கர்த்தர் நமக்கு தயை பாராட்டுகிறவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக தேவ சமூகத்தில் தேவனுடைய தயவு நம்மை குணப்படுத்தும்படி ஏவுகிறது. நாம் யாவர் கண்களை மூடி செய்ப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கர்த்தருடைய சுபாவங்களை. 1, கர்த்தர் இரக்கம் உள்ளவர்.
இரண்டாவது கர்த்தர் நீதி உள்ளவர், மூன்றாவது கர்த்தர் தயவுள்ளவர். முதலாவது காரியம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், இரண்டாவது காரியம் கர்த்தர் என்ன செய்கிறார், எப்படிப்பட்டவரா, நீதி உள்ளவர், மூன்றாவது தயவுள்ளவர். ஆக ஆண்டவரே, நீர் எனக்கு இரக்கம் உள்ளவராயிருந்து, நீர் எனக்கு நீதி உள்ளவராயிருந்து, நீர் எனக்கு தயவுள்ளவராயிருந்து, நீர் எனக்கு பெரிய காரியங்களை செய்யும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதி, பலவீனம், சுகவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. எல்லா வியாதியிலிருந்து விடுதலையை தாரும், சகல பலவீனத்திலிருந்து விடுதலையை தாரும், சுகவீனத்திலிருந்து சுகத்தை தாரும். உடைய பிள்ளைகள் சுகத்தோடு எப்பொழுதும் இருக்க கிருபை தாரும், புது பலத்தோடு இருக்க கிருபை தாரும். அவருடைய பலவீனத்தில் உடைய பலன் பரிபூர்ணமாய் இறங்கட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா, எதிலே குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்களோ சமாதானத்தில் குறைவுள்ளவர்களாக, சந்தோஷத்தில் குறைவுள்ளவர்களாக, ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கிறார். தேவரீர் நிறைவுள்ள தேவன், ஐஸ்வர்ய சம்பனராகிய தேவன். நீர் அவர்களை எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் மாற்றுவீராக. கர்த்தராகிய தேவன் தாமே இந்த செய்தி கேட்கிற இந்த நிமிஷம் முதற்கொண்டு உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் பண காரியத்திலும் ஐஸ்வர்யத்திலே சம்பனராக நீர் அவர்களை மாற்றுவீராக. அவர்களையும் ஐஸ்வர்ய சம்பனர்களாய் மாற்றுவீராக. கர்த்தாவே, தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழி நடத்தும்பா. எல்லா தரித்திரியங்களும், எல்லா நாச மோசங்களுக்கும், எல்லா விக்கினங்களுக்கும், தீங்குக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். நீர் அநேக கர்த்தாக்கள் இந்த உலகத்தில் உண்டுப்பா, அநேக தேவர்கள் இந்த உலகத்தில் உண்டு. ஆனால் பிதாவாகிய தேவன் நீர் ஒருவர் தானப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்திருப்பா. அவர் ஒருவர் தான் எங்களை மறுபடியும் மாற்றியிருக்கிறார். உம்முடைய மகனாக, உம்முடைய மகளாக எங்களை மாற்றியிருக்கிறார். எங்களை தொடர்ந்து காத்து வழி நடத்தும். இந்த செய்தி கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். மறுபடியும் ஜெனிப்பிக்க வைத்த தேவன் இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளுக்குள் ஆசீர்வாதம் இறங்குவதாக. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இரக்கமுள்ளவராக, கர்த்தர் நீதி உள்ளவராக, கர்த்தர் தயவுள்ளவராக உம்முடைய பிள்ளைகளுக்கு இருப்பீராக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை எல்லாம் கேரெடுக்கிறோம். கர்த்தர் ரட்சமிப்பெருமான இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல விவகாரங்களை மறவாதே. ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவுடைய ஐக்கியமும், வல்லமையும், பாதுகாப்பும், பக்கபலமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இரக்கத்தையும் தயவையும் நீதியையும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட வைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு இரக்கம் பாராட்டுவார், உங்களுக்கு நீதி செய்வார், நல்ல நியாயாதிபதியாக இருந்து உங்களுக்கு நீதி செய்வார், உங்கள் மேல் தயை பாராட்டுவார். ஆமென், ஆமென், ஆமென்.